ஹலோ, யாராவது இருக்கீங்களா? தனியாக இருக்கவே ஒரு மாதிரி இருக்கே, என்னென்னமோ தோணுதே, இது பயமாக இருக்கே. காத்தடிக்கிற சத்தம் கேட்குது, ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது, கொலுசு சத்தம் கேட்குது, எங்கேயோ ஏதோ பூவாசனை வருது. என்னமோ தெரியலையே. பொண்டாட்டி வேற அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டு நான் தனியாக உக்காண்டிருக்கனே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, போர் அடிக்குது, பயமா இருக்கிறதுக்கும் நம்ம டிவியாவது பார்க்கலாம். டிவி வச்சு பார்க்குறேன். என்ன டிவி வச்ச டிவிலையும் அரண்மனையா? ஐயோ, இது ரொம்ப பயமா இருக்குமே. இதை தனியா உக்காந்து பார்த்தா நான் இப்பவே உச்சா போயிடுவேன். எனக்கு வேணாம். நல்ல வேலை என் பிள்ளைங்க என்ன பார்க்கல. பார்த்துருந்தா என்னடா அப்பா, டேய் அப்பா இப்படி பயப்படுற, சீ நீ எல்லாம் எனக்கு அப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி இருந்தா என் மூஞ்சிலே காரி துப்பியிருப்பா. இல்லாததும் நல்லதா போச்சு, இல்லைன்றதுனால பயமாகவும் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்றதுன்னே புரியலையே. ஐயோ, அரண்மனையில் கையெல்லாம் வருது, ஏதோ கை வருது, ஸ்க்ரோல் ஆகுது, கால் தனியா நடக்குது. ஐயோ அரண்மனையா, ஏண்டா எனக்கு இது வந்த சோதனை, கடவுளே. ஹாய் டாடி. என்ன நாங்க இல்லாம ரொம்ப ஜாலியா இருந்தீங்க போல இருக்கு. டாடி ஏதோ படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார், தனிமையில இனிமை காண்றாராம் அப்பா. ரொம்ப ஜாலியா இருக்கிறாரு. அம்மாவையும் நம்மளையும் ஊருக்கு அமிச்சிட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு போல இருக்கு படம் பார்த்துட்டு. டாடி என்ன வாழ்க்கைடா அப்பா. ஆமாம், படம் தான் பார்த்துட்டு இருக்கேன். வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். அரண்மனை தான் போயிட்டுருக்கு. எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா, படம் பார்க்கலாமா? இதே தேட்டரில் போயிருந்தா ரொம்ப ஹாரராக இருந்திருக்கும். வீட்டில் உட்காந்து பார்க்கலாம் நம்ம. ஐயா, அரண்மனை படமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது வரைக்கும் நான் ஒரு 10 டைம்ஸ் பார்த்துருப்பேன். வாவ், செம சூப்பர். குஷ்புவோட ஹஸ்பண்ட் செம்மையா எடுத்திருக்காரு. சுந்தர்சி படமா கொக்கா. அரண்மனையிலேயே இது நம்பர் 1 தான். ரொம்ப த்ரில்லிங். அப்புறம் 2, 3லாம் அதே மாதிரி பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. 1ன்னா 1 தான். எனக்கும் அரண்மனைனா ரொம்ப பிடிக்கும்மா. அம்மா வேற இல்லையா? சூப்பர், பார்க்கலாம். ஏன்னா அம்மா இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நைட்ல கனவுல அதே பேய் கனவு வரும்னு சொல்லி திட்டுவாங்க. அம்மா இல்லாததுக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பிக்சர் பார்க்கலாம். டாடி வாங்க நம்ம படம் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் அரண்மனை. என்னடா இதுங்க பண்ற அலப்பார இருக்கே. அரண்மனை அரண்மனைன்னுட்டு நானே பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இதுங்க கண்ணுக்கு நான் பயப்படுறது தெரியாம இருக்கிறதுக்கு கண்ணாடியை போட்டுட்டு பயந்துட்டு இருக்கேன். அதனால தான் வாயில ஒரு சிகரெட்டும் வச்சுக்கிட்டேன். நான் பயப்படுறது இப்போ அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அவங்க கூடயே சேர்ந்து நம்மளும் பார்க்க வேண்டியதா இல்லை. கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. சூப்பர், நல்ல ஐடியாவாக போச்சு. எப்படியோ பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி கிடைச்சது, இல்லைன்னா நான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு? குட்டிமா நீ படிக்கல? டேய் பையலை, நீ படிக்கலையா? யாரும் படிக்காம 3 பேரும் ஹாலில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் அரண்மனையா? டேய், நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேய் படம் பார்த்தீங்கன்னா கனவுல பேயாவே வரும். இருங்க இருங்க, இன்னைக்கு நைட்டு 2 பேரும் பயப்பட போறீங்க. அப்போ இருக்கு உங்களுக்கு. நீ மட்டும் உச்ச போனனாடா, நீ தான் நாளைக்கு அந்த பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு போடணும். நான் இனிமே துவைக்க மாட்டேன், சரியா? சொல்றது புரியுதா? ஏங்க உங்களுக்கு கூட வாங்க அறிவில்லை? பசங்க தான் பார்க்குறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஆம்பளைங்க நீங்க? அப்பான்ற ஒரு இதுவே இல்லை. பிள்ளைங்களை படிக்க சொல்லலாம்ல, கூட சேர்ந்து அரண்மனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சமாவது புத்தி இருக்கா உங்களுக்கு? உங்க எல்லாரையும் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்போ நான் 5 சொல்றதுக்குள்ள எந்திரிச்சு ஓடுறீங்க எல்லாம். இல்லைன்னா டிவி தூக்கி போட்டு உடச்சிருவேன். டே பசங்களா, உங்கள் அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. சும்மா ஏதாவது ஒன்று பண்ணி என்னையும் திட்டு வாங்க வச்சு நீங்களும் திட்டு வாங்காதீங்கடா. எந்திரிங்கடா, எந்திரிச்சு ஓடுங்கடா. இல்லம்மா, இந்த எந்திரிச்சு போயிடுறோம்மா. அதை போய்
படிக்கிறேம்மா. எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நான் போய் ஏதுறேம்மா. எல்லாத்தையும் முடிச்சிடுறேம்மா. ஒன், டூ, த்ரீ. அப்பா, எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நாம் உட்காந்து படம் பார்க்கலாம். அரண்மனை போயிட்டுருக்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, பிள்ளைங்க எதற்கு இப்படி தான் நடக்கணும். விட்டா தலைக்கு மேலே ஏறி உக்காந்துருவாங்க. அதுக்கு தலையில் தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, எல்லாம் போட்டோம். நாம் பாட்டுக்கு நிம்மதியாக படம் பார்க்கலாம். என்னென்னமோ சத்தம் கேட்குது. எனக்கும் ஏதோ டம்ளர் எல்லாம் உருட்டுற சத்தம் கேட்குது. என்ன டம்ளர் உருட்டுற சத்தம்லாம் கேட்குது? வீட்டில் கிச்சனில் யாரும் இல்லை, நானும் இங்கே உக்காண்ட்ருக்கேன். ஆனால் கிச்சனில் டம்ளர் உருட்டுற மாதிரி கேட்குது. அரண்மனை படத்தில் இருக்கிற பேய் வீட்டுக்கு வந்துருச்சோ? யாராக இருந்தால் என்ன, நானே ஒரு பேய். அந்த பேய் இன்னொரு கை பார்த்துட வேண்டியது தான். ஒரு கை பார்க்குற மாதிரி இப்போ போய் நான் யார் அது உள்ள? சரி, கிச்சனில் போய் என்னதான் அங்கே நடக்குதுன்னு இப்போ போய் பார்க்கலாம். எனக்கும் தண்ணி தாகமாக இருக்குது. தண்ணி போய் குடிக்கிறோம். டம்ளர் யார் உருட்டுறாங்கன்னு பார்க்குறோம். ஐயோ, யாரோ என்னை பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே. யார் அது? என் கையை விட்டுருங்களேன். நான் பேசுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. என் கையை விட்டுடு, என் கையை விடு, என் கையை விடு ப்ளீஸ், என் கையை விட்டுடு. அப்பா, நல்ல வேலை நம்மளுக்கு நடந்ததை யாரும் இங்கே பார்க்கல. யாரோ என் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. யாரும் இல்லை. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம பயத்தை மறைக்கிறதுக்கு இந்த கண்ணாடி தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஆப்டான பொருள். இந்த கண்ணாடி இருக்கிறதுனால நம்ம இப்போ பயந்தது யாருக்கும் தெரியாது. நல்லதா போச்சு. பிள்ளைங்களும் படிக்க போயிட்டாங்க, யாரும் இல்லை. அப்பாடி கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும். முருகா 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 ஓமை முருகா. இப்படி பாட்டு பாடி நின்றாலும் அது எதுவும் கெட்டது கிட்ட வராமல் இருக்குதா பார்க்கலாம். நாமளே கெட்டது, நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு கெட்டது வேற வருதே. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. சரி, நைட் ஆயிடுச்சு, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிள்ளைங்களை கூப்பிட்டு படுக்க சொல்லலாம், நாமளும் படுக்கலாம். பிள்ளைங்களா வாங்க படுக்கலாம். டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவீங்க. வாங்க வாங்க, எல்லாம் படுக்கலாம். ஆமாம்மா, நானும் படித்து எழுதி முடிச்சிட்டேன், ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம போய் தூங்கலாமா? டாடி குட் நைட். சரிம்மா, நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னது, டிவி பார்க்குறீங்களா? ஏன்? அரண்மனை பார்த்துட்டு இருக்கு அலப்பறை பண்ணிட்டு இருந்தீங்கல்ல எல்லாம், அது போதாதா? இதுக்கு மேலே இன்னும் டிவி வேற பார்க்கணுமா? ஒழுங்கு மரியாதையாக ஓடி போய் படுத்துருங்க எல்லாம். இல்லைன்னா அடி பிச்சு எடுத்துருவேன் எல்லாரையும். சரி வாங்க டாடி, தம்பியும் அம்மாவும் இங்கே படுத்துட்டாங்க. நம்ம 2 பேரும் போய் பெட்ரூமில் படுத்துக்கலாம். வாடா குட்டிமா, நாம் 2 பேர் இருந்தால் எப்பவுமே ஒரே மாதிரி. நம்ம 2 பேர் போய் பெட்ரூமில் படுத்துக்கலாம். எங்கள் 2 பேரும் மாடுங்க மாதிரி கீழே படுத்து உருள் தூங்க.